அன்புள்ள பிரணவ மந்திரம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். பிறக்கவிருக்கிற இந்த 2026வது வருட புத்தாண்டு ஒவ்வொருவருக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படிலாம் இயக்க போகுது, இந்த வருஷம் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னெல்லாம் இந்த வருஷம் நான் வாங்குவேன், எதில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எது எனக்கு கொஞ்சம் லக்கி கலராக இருக்கும், எந்த தெய்வத்தை நான் பிடிச்சிக்கிட்டேன் இந்த 1 இயர் எனக்கான ஒரு சரியான வழிகாட்டுதலாக இருக்குன்ற மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த துலாம் ராசினியர்களுக்கு துளாராசினியர்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, அடி அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுறலாம். இது வரைக்கும் சூப்பர் 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 நான் முதற்கொண்டு எல்லாரும் சொல்லி அப்படியே கொஞ்சம் லைட்டாக கெத்தாக காலர் தூக்கி விட்டு நடந்துட்டு இருந்த துளாராசிக்காரர்கள் கடந்த ஒரு 3 மாசமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எப்படி இந்த புயல் கரையை கடக்க கடக்க வலுவிலக்குமா அந்த மாதிரி இழந்துக்கிட்டே இருந்தது. 6ஆம் இடத்து சனி கொஞ்சம் வக்கரமாக இருந்தார். அதனால் பெருசாக வேலையில் டிஸ்டர்பன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸுன்ற மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டு, வேலை சம்மந்தப்பட்டு நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு சில நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, என்ன மேடம் 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் குரு இருந்தே ஒன்றும் உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்லிட்டா, நம்ம ஆளுக்கெல்லாம் நம்மளே பெரிய குரு இல்லை, நம்மளே பெரிய குரு, அடுத்த குரு நம்மளுக்கு தேவையா? நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி துலா ராசிக்காரங்களே பெரிய அப்பாட்டேக்கர்ஸ், அவர்களுக்கெல்லாம் வேறு யாரும் தேவையே இல்லை அப்படின்ற அடிப்படையில் மிஸ்டர் அசுரகுருக்கு தேவர்குருவோட தயவு தேவையா அப்படின்னு பார்த்தா லைட்டாக இப்போதைக்கு இந்த 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 என்ன சொல்லுவாங்க, இந்த உலக வாழ்வியலுக்காக சில வேணா கொஞ்சோடு பிடிச்சி வச்சுக்கலாமே தவிர, மற்றபடி மிகப்பெரிய ராஜயோகத்தை குரு துலாமுக்கு கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு கொஷின் மார்க் தான் இல்லையா? அந்த வகையில் இந்த தடவை 10ஆம் இடத்தில் போய் உட்கார போகிறார். எப்போ? ஜூன் மாதத்துக்கு அப்புறம். ஸோ இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு 2 விதமான பலாபலனை பிரிக்கலாம். ஒன்று, மேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 5 மாத காலங்கள், மேற்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 7 மாத காலங்கள், அதை தாண்டியும் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு 2 மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இந்த தடவை துளாராசிக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் இருக்க போகுது. ஓகே, என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கான்ஃபிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா ரோகிணி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்து தான் இந்த தடவை சஞ்சாரம் பண்ணுறா. அது 8வது நட்சத்திரம், அதெல்லாம் தேவையில்லை. 8ஆம் இடம்னாலே திடீர் அதிர்ஷ்டம். நான் சொன்ன மாதிரி நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கு. நிறைய பேர் இந்த வருஷம் அவங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு போய் உட்காந்து விட்டு மன்றாடி விட்டு வருவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. திடீர்னு இந்த காவல் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா தெய்வங்களான இந்த கருப்பசாமி, முனீஸ்வரன், பால் முனீஸ்வரன், அதுக்கப்புறம் இந்த பாண்டி முனி, சுடல மாடசாமி, இந்த மாதிரியான தெய்வங்கள்லாம் உங்களுக்குள் இறங்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. ஏன்னா சனி 27ஆம் தேதிக்கு மேலே டிசம்பர் அப்படியே தொடங்கும்போதே, நவம்பர்லேயே ஆயிடுவார். டிசம்பர் மாதம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது 6ஆம் இடம் என்று சொன்ன இடத்துல இருந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் மாறி வேலை மாற்றம் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் நிகழ காத்திருக்கிறது. எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். யாரை நம்புறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி தத்தளிச்சிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி ஸ்டாண்டர்டோனா நின்று சொல்லி அடிக்க போறீங்க. ஸோ முதல் 5 மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த வழியில் போகணுன்ற கிளாரிட்டி கிடைக்க போகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் இல்லாமல் திடீர்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு வேலையோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளேயோ வந்திருப்பீங்க, இல்லை திடீர்னு ஒரு விஷயத்தை மேற்கொண்டிருப்பீங்க. எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு. அது டிபெண்ட்ஸ் அப்போ அவங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பில் பிளானட் எங்கே இருக்குன்றத பொசிஷனை பொறுத்து. சில பேருக்கு ஹெல்த் ரீதியாக, வீட்டில் உள்ள உறுப்பினருக்கு உடல்நிலை பிரச்சனை, உங்களுக்கு கொஞ்சம் மனநிலை பிரச்சனை, குடும்பத்திற்கே கொஞ்சம் பணநிலை பிரச்சனைன்ற மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மாதிரி போயிட்டு இருந்த சுணக்க நிலையெல்லாம் மாறி இந்த புத்தாண்டு ஒரு புதிய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வருடமாக துலாம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. ஓகே, கொஞ்சம் பிப்ரவரி மார்ச்சில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்களை தரணி ஆள வைக்கக்கூடிய புத்தாண்டாகத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட 10ஆம் இடத்துல குரு வராரு, 10ல் குரு பதவி பறி போயிடுமா அப்படிலாம் பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க 1ஆம் கிளாஸ்லேயே உட்காந்துட்டு இருந்தா எப்போ 10வது போறது, எப்போ 12வது போறது, எப்போ காலேஜுக்கு போறது? அப்போ ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்தல் என்பது கண்டிப்பாக தேவையில்லை வாழ்வியல முன்னேற்றத்திற்கு. அப்போ அந்த மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை 10ல் குரு அமர்ந்து, அதுவும் உச்ச குருவாக அமர்ந்து கண்டிப்பாக உங்கள் வேலையில் இடமாற்றம் கொடுத்தே தீர்வார். அந்த எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த கொடுக்கக்கூடிய இடமாற்றம், அந்த பதவி மாற்றம் உங்களுக்கான
வருங்காலத்திற்கான ஒரு வித்தாக அமைய காத்திருக்கிறது. ஸோ கண்டிப்பா யாரெல்லாம் ஜாப் சேஞ்ச் ஓவர் பண்ணணும்னு நினைச்சீங்களோ, யாரெல்லாம் வந்து ஜாப்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினைச்சீங்களோ, யாரெல்லாம் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போகணும்னு நினைச்சீங்களோ, மிகப்பெரிய இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் வேண்டும் என்று தவித்தீர்களோ, அத்தனையும் இந்தான்னு ஆஃப்டர் மே 22, 23 தேதிக்கு அப்புறம் குடுக்க போகுது. ஏன்னா எப்பயுமே ஒரு கிரகம் வந்து டிரான்சிட் ஆறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சுரும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த மாரி இந்த தடவ மீனத்துல இருக்கக்கூடிய இந்த சனி அப்படியே வக்ர நிவர்த்தியாகி திரும்ப அவருடைய இடத்துல ஸ்டாண்ட் அலோனா நின்னுட்டுருக்காரு. இந்த பக்கம் மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு ஜூன் மாதம் தான் நகர போறாருன்னா கூட கொஞ்சம் ஏப்ரல் மிட்ல இருந்து அதுக்கான வேலைகள்லாம் குடுக்க ஆரம்பிச்சுருவாரு. இதுவரைக்கும் குருவின் பார்வையில இருந்த இந்த ராகு தனித்த ராகுவா நிக்கும்போது துளாராசிக்காரர்களுக்கு இந்த ராகுவோட எனர்ஜி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய எனர்ஜியா தான் இருக்கு. ஸோ 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுன்றது சிந்தனையெல்லாம் பிரம்மாண்டப்படுத்தும். போனா எமிரேட்ஸ் போயிட்டு தான் வச்ச அந்த மாதிரி மண்டபத்தில் தான் கல்யாணம்ன்ற மாதிரி நிறைய ராகுவின் காரகத்துவங்கள் இயங்க போகுது. அப்ப ராகுவோட காரகத்துவங்கள் இயங்க போகுதுன்னா என்னது? கடல் கடந்து போறது, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில மக்களோட ஒரு தொடர்பு மேற்கொள்ளுதல், நிறைய டிராவல் பண்ண வைக்கிறது, நிறைய வந்து சொந்தமா தொழில் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது, கேமரா பிடிக்கிறது, லைட் பிடிக்கிறது, சூப்பர் மார்க்கெட் எதெல்லாம் வந்து நிழலாக இருக்கிறதோ அத்துணையும் ராகு அப்படின்ற போது அந்த தன்மைக்குள் நிறைய துளாராசிக்காரர்கள் இந்த தடவை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, குடும்பத்திற்கான ஒரு வருமானம். காசு, பணம், துட்டு, மணி கொட்டி தீரப்போகுது. இதுவரைக்கும் உங்கள மேல லைட் அடிச்சிட்டு இருந்தாரு. உங்கள புனிதத்துவப்படுத்திட்டு இருந்தாரு. உங்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாமே இருந்ததுங்க. ஆனா நான் செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சேன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னாலும் அத யாருமே மதிக்க மாட்றாங்க. ஒரு நிமிஷம் என் காது குடுத்து என் பேச்ச கேட்க மாட்றாங்கன்னு யாரெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, துலா ராசிக்காரர்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்க சொல் மந்திர சொல்லாக இருக்க போகுது. நீங்க பேசக்கூடிய வார்த்தைக்கு அத்துணை மகத்து. 2ஆம் இடம் சொல்றக்கூடிய தனம், வாக்கு ஸ்தானம் தான். அப்ப அந்த இடத்துல குரு பார்வை கிடைக்குது அப்படின்ற போது, அதுவும் உச்ச குருவாக அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வை கிடைக்குது அப்படின்ற போது, இறைத்தன்மையோடு கூடிய ஒரு பார்வை அது. சாதாரண பார்வைலாம் இல்ல. நிறைய துளாராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. இந்த தடவை கண்டிப்பாக முருகனுடைய அருட்கடாட்சம் 100க்கு 150 விழுக்காடு இருக்கு. இந்த மாசம் ஆரம்பிச்சு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 31ஆம் தேதிக்குள்ள எண்ணி ஒரு 3 தடவையாவது துளாராசிக்காரர்கள் முருகன் கோவிலை மிதிச்சுட்டு தான் வருவீங்க. எஸ்பெஷல் திருச்செந்தூர் போயிட்டு தான் வருவீங்க. அதற்கான வாய்ப்பை இந்த தடவை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். தெய்வ கடாட்சம், தெய்வ அனுகூலம் அல்டிமேட்டா இருக்கு. இஷ்ட தெய்வத்துடைய வழிபாட்டின் மூலமாக சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு அதன் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்பு. 5ஆம் இடமே பணபரஸ்தானங்க. ஜோதிடத்துல சில இடங்கள்லாம் இருக்கு. 2ஆம் இடம், 6ஆம் இடம். உண்மையே சொல்லட்டுமா? இந்த 2ஆம் இடம் சரி, இந்த 5ஆம் இடம் சரி, இந்த 8ஆம் இடம் சரி, 10ஆம் இடம் சரி, இதெல்லாம் தான் பணபரஸ்தானம். அந்த இடத்துல குருவோட பார்வை கிடைக்குது அப்படின்ற போது வேற என்ன வேணும் சொல்லுங்க? இந்த பக்கம் 2ஆம் இடத்துக்கு பார்வை, அந்த இடம் 4ஆம் இடத்துக்கு பார்வை, அந்த பக்கம் 6ஆம் இடத்திற்கு பார்வை அப்படின்ற போது 6ஆம் இடம் திரும்ப திரும்ப குணரோக சத்ரு அப்படின்னா சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போறீங்க. யாரெல்லாம் உங்க எதிரியா இருந்தாங்களோ அவங்களாம் உங்க முன்னாடி வந்து மண்டியிட போறாங்க. இது வரைக்கும் திடீர்னு ஒரு எதிரி உருவாக்கிட்டாங்க. நான் இவங்க எதிரியாவே நினைக்கல. ஆனா அவங்க திடீர்னு என் பக்கம் திரும்பிட்டாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விமோசனம் கிடைக்க போகிறது. மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. செல்ஃப் அனலைஸ்மெண்ட் பண்ண போறீங்க. 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது அப்படியே உள்ளுக்குள்ள புத்திக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படியே மேலோங்கும். என்ன பண்ணலாம், எங்க எதை எப்படி பண்ணணும்ன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏனோ தானோன்னு போன தானே எல்லாம் மாறி இனிமே நீங்க ஒரு 20 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 25 வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பயங்கர மெச்சூரிட்டியோட சில விஷயங்களை பண்ண போறீங்க. அதன் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கான வருமானம் என்பது உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு ஆயத்தமாயிருக்கிறது. கண்டிப்பா வந்து ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு 200 விழுக்காடு இருக்கு. நீங்க வந்து குரு 10ல வந்துட்டாரு, பதவி பறி போகும், அதெல்லாம் கவலையே படாதீங்க. பதவி பறி போகவே போகாது. நான் ஏற்கனவே சொன்னேன். மிதுனத்துக்கு சொல்லும்போதே பதவி பறி போகாது. உங்களுக்கான ப்ரமோஷன் கன்னிக்கு சொல்லும்போது சொன்னேன். இப்பயும் உங்களுக்கு அதான் சொல்றேன். பதவி பறி போப்பின்னு நினைக்காது. உங்களுக்கான ப்ரமோஷன், உங்களுக்கான இன்கிரிமெண்ட், உங்களுக்கான ஆதாயம், அனுகூலம் நிறைய பேருக்கு வெளிமாடு, வெளி ஊரு, வெளிநாடு போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. அதுலயும் நிறைய வந்து முருகனுடைய எனர்ஜி நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடிய தன்மையில தான் இந்த தடவை இருக்கீங்க. பழனிமலை முருகனுக்கும், திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக இந்த தடவை துலா ராசிக்காரர்கள் பிரபஞ்சத்தின் அருளால் ஈர்த்து கொள்ளப் போகிறீர்கள். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்வியல் என்பது மகத்தான முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்பாக இருக்கு. ஓகே. அடுத்து அப்படியே ஆகஸ்ட், செப்டம்பர் மாசம்லாம் வந்தது அப்படின்னா நிறைய குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, பேசுகிற வார்த்தையில் மிகுந்த கவனமா இருக்கணும். நண்பர்களிடம் மிகுந்த கவனமா இருக்கணும். யாரெல்லாம் அண்ணன், தம்பின்னு நீங்க சொல்றீங்களோ, யாரெல்லாம் நட்பு வட்டத்துக்குள் இருக்கீங்களோ, அவர்கள்தான் உங்கள கூட இருந்தே குழிபறிக்கக்கூடிய ஆட்களாக வருவார்கள். அதனால நான் திரும்ப சொல்றேன். ராசி பலன் என்பது சும்மா உங்கள பூசி முழுகி, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சூப்பர், உங்களுக்கு கோடி கோடியா வரும்ன்னு சொல்றது மட்டும் இல்ல. அதுவும் தான். ஆனா தாண்டியும் ஒரு தங்கச்சியா,
ஒரு அக்காவா, ஒரு பொண்ணா உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப கவனம். நீங்க எந்த வயது இருக்கக்கூடிய துளாராசி நேயர்களாக இருந்தாலும் சரி, கால் வைக்கிற இடமெல்லாம் கொஞ்சம் கண்ணிவெடியாக மாறக்கூடிய இடமாகத்தான் இருக்கிறது. நீங்க நல்லவங்கன்னு எனக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணி உங்களோட நேரத்த வீணடிக்காதீர்கள். நெறைய நம்ம உண்டு. யூசுவலி துளாராசிக்காரங்க யார பத்தியும் கவலையே பட மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு தான் போயிட்டே இருப்பாங்க. அவங்கள யாராலயும் அசைக்கவும் முடியாது. ஏன்னா, காலபுருஷனுடைய 7ஆம் வீடே அதுதான். அந்த அவங்க இருந்தா தான் உலகமே இயங்கும். அப்படிப்பட்ட காரகத்துவம் மைந்திருக்கக்கூடிய இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஹெல்த் மட்டும் தான் பார்த்துக்கணும். முதல் 5 மாதம் கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம், கவனம், கவனம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் என்ன ரொம்ப சூப்பர் அப்டின்னா, ஆரம்பிக்கும்போதே எப்படி இருக்குன்னா 4 கிரக சேர்க்கை. அதுவும் அ உங்களுடைய 3ஆம் இடத்தில் அமர்ந்து ராசிநாதன் உங்களுடைய 3ஆம் இடத்தில் அமர்ந்து குருவோட பார்வையில இருக்க போறார் அப்படின்றபோது, நெறைய பேருக்கு நீங்க குருவா மாறி சில அட்வைஸ்லாம் பண்ண போறீங்க. இப்படி இருக்கணும், இப்படி பண்ணா இது நடக்கும், இப்படி பண்ணா அப்படி நடக்கும்ன்ற மாரி உங்க கைடன்ஸ் மூலமா சில பேர் வந்து இயங்க போறாங்க. இதுவரைக்கும் உங்க பேர் புகழுக்கு இல்லாத மதிப்பு இனிமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரெல்லாம் வந்து யூரின் பிரச்சனைல மாட்டிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து முதுகுவலியில மாட்டிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து கால் முட்டி ரீப்ளேஸ் பண்ணுன்ற மாரிலாம் சொல்லி அதன் மூலமா தவிச்சிட்டு இருந்தீங்களோ, எல்லாவற்றுக்கும் மிகச்சிறந்த மருத்துவ நிவாரணம் கிடைக்க போகுது. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. இந்த 2026வது வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரலுக்கு மேலேயே அல்டிமேட்டா இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தெளிவு வரப்போகுது. இயற்கை மீதான ஒரு ஈர்ப்பு வரப்போகுது. திடீர்னு வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி விஷயத்த யூஸ் பண்ணணும். திடீர்னு வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் அறவே ஒழித்தரணும். நான் வந்து இத பயன்படுத்துவேன், அத பயன்படுத்துவேன்ற மாரி இயற்கை சார்ந்த சில இயக்கங்கள் கூட நீங்க இணைந்து கொண்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அதன் மூலமாக நல்ல அ என்ன சொல்றது? பிரபஞ்சத்துடைய பிளெஸ்ஸிங் வாங்கிக்கக்கூடிய தன்மை எல்லாம் நெறைய துளாராசிக்காரர் எனக்கு தெரிஞ்சு இப்பயே அப்படிதான் இருப்பீங்க நீங்க. இன்னும் வரக்கூடிய காலத்துல அது இன்னும் மேலோங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா எப்படி படிப்பீங்கன்னா, ரொம்ப சூப்பரா படிப்பீங்க. நெறைய பேருக்கு வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது யாரெல்லாம் ஸ்கூல் வரைக்கும் 12த் வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க, எழுதி வச்சுக்கோங்க. இந்த தடவ துலா ராசிக்காரங்க சொல்லி சொல்லி கில்லி மாரி அடிக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மைண்ட் கிளாரிட்டியா இருக்க போகுது. கிட்டத்தட்ட 4ஆம் இடம், 6ஆம் இடம்லாம் வலுக்குறதும் போது இந்த இடத்துல முடிச்சு மேற்கொண்டு மேற்படிப்பு படிக்கிறதுக்கான பிளெஸ்ஸிங்கையும் இந்த தடவ குரு குடுக்க போறார். ஸோ 2ஆம் இடம்ன்றது இந்த 12வது வரைக்கும் படிக்கிறது. 4ஆம் இடம்ன்றது அதுக்கண்டு மேல் கொண்டு படிக்கிற படிப்புன்ற மாரி ஜாதக ரீதியா பிரித்து வைத்திருக்கும்போது, 10த், 12த் எழுதுற துலாம் ராசிக்கார பிள்ளைங்கலாம் வேற லெவல்ல மாஸ் காட்ட போறீங்க. உங்கள் மூலமாக உங்களுடைய பெற்றோர்களுக்கான மதிப்பு, மரியாதை என்பது மேலோங்க போகிறது. துலாம் ராசிக்காரர்களை குழந்தையாக வைத்திருக்கக்கூடிய ஆட்களும் சரி, இல்ல துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, நெறைய வந்து பெயர் புகழை பெற்றுத் தரக்கூடிய, செல்வத்தை பெற்றுத் தரக்கூடிய, வருமானத்தை ஈட்டித் தரக்கூடிய அமைப்பாக மாறுவதை பார்த்து நீங்கள் பூரித்து அப்படியே பெரும் மகிழ்ச்சி அடைய போறீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. பெருசா கவலைலாம் பட வேணாம். நீங்க 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களாக இருந்தீர்கள்னா, இந்த தடவ காதல் மலரப் போகுது. கவிதை கிடைக்கப் போகிறது. நெறைய பேருக்கு கல்யாணம் நடக்கப் போகுது. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை வரும்போது தான் திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது. குடும்பம் என்கிற ஒரு அமைப்புக்குள் வரப்போறீங்க. நெறைய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கல்யாணமே நடக்கலன்னு நெனச்சவங்கலாம் இந்த 2026வது வருஷம் உங்களுக்கான டும் சத்தம் கேட்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் நல்ல ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கேட்டது, கேட்காதது எல்லாமே கிடைக்கக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால், உங்களுக்கான பொற்காலமான மாதமாகத்தான் ஒவ்வொரு மாதமும் இருக்க போகுது. நாட் ஒன்லி ஒரே ஒரு மாதம். பிப்ரவரி, மார்ச்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக உடல்நிலையில் இருந்து கொள்ளுங்கள். அத தாண்டியும் நெறைய ஹெல்த் வைஸ் நீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போறீங்க. நெறைய பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக போறீங்க. ஹீலிங் எனர்ஜிய ரிசீவ் பண்ண போறீங்க. நான் தனி ஆள் இல்ல. எனக்குள்ள இந்த பிரபஞ்சம் இருக்கு. பிரபஞ்சத்துக்குள்ள தான் நான் இருக்கிறேன்ற மாரியான ஒரு ஷீல்டுக்குள்ள நீங்க வந்து அமர்ந்து அப்படியே உங்கள வந்து ஒரு என்ன சொல்றது? சொல்லும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது எனக்கு விவரிக்கவே தெரியல. ஒரு மாரி பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துலருந்து வெளில வர போறீங்க. எப்பதான் என் வாழ்க்கை விடியும் விடியும்னு ஒவ்வொரு நாளையும் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட 2, 4, 6ஆம் இடங்கள் வெளுக்க போறது. எழுதி வச்சுக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிச்சு வேலை வாங்க போறீங்க. நெறைய பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பான கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா, ஆரம்பிக்கும்போதே எப்பயுமே வந்து கோச்சாரங்களை அடிப்படையா வைத்து தான் வந்து வருட பலன்கள் சொல்லப்படுகிறது. உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்கு அப்படின்றதுமே கண்டிப்பா ஒரு 80 விழுக்காடு தேவை. ஒரு 20% தான் இது கடக்க போதுன்னா கூட, எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, 4 கிரக சேர்க்கை ஆரம்பிக்கும் போதே, அதுவும் தனுஷோட வீட்ல, யாரெல்லாம் வாத்தியார் வேலைக்கு ட்ரை பண்றீங்களோ, யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி மாரி எக்ஸாம் ட்ரை பண்றீங்களோ, யாரெல்லாம் குரூப் 1 மாரி ட்ரை பண்றீங்களோ, யாரெல்லாம் யுபிஎஸ்சி ட்ரை பண்றீங்களோ, அத்துணை துலா ராசிக்காரர்களுக்கும் இந்தான்னு அப்பாயின்ட்மென்ட் கிடைக்க போகுது. போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெறைய பேருக்கு பணம் குடுத்து சில இடத்துல இன்னும் வேலைக்கு போல, அப்ராட் போறதுக்கு குடுத்திருந்தேன். ஒரு கன்சல்டன்சி மூலமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, அவங்க எல்லாத்துக்குமே வேலை கிடைக்க போகுது. 6ஆம் இடம் குணரோக சத்ரு மட்டும் இல்லங்க. 6ஆம் இடம் தான் சர்வீஸ் ஓரியன்டட். 6ஆம் இடம் தான் வேலைய சொல்லக்கூடிய இடம்.
6ஆம் இடம் தான் வந்து உங்களுக்கான வருமானத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். இந்த இடத்துல குருவோட பார்வை அதுவும் காலபுருஷனுடைய 12ஆம் வீடுன்னு நடக்கும்போது, வாவ்! வேற லெவல்ல இருக்கு. 4ஆம் இடம் வலுக்கிறது. அது மகரத்தோட வீடா இருக்கு. ஸோ நெறைய பேருக்கு இடம் வாங்குதல், வண்டி வாங்குதல், வீடு வாங்குதல், ஃபோன் வாங்குதல், உங்க உடைமைகள் வாங்க போது. நெறைய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ அந்த 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கவங்களுக்கு உங்களுக்கான அடையாளம் கிடைக்க போகுது. வித்யாஸ்தானம் மேலோங்க போகிறது. வித்தை நீயா? உனக்கு இதெல்லாம் தெரியுமா? அப்படின்ற மாரி 4 பேர் வியந்து பார்க்குற அளவுக்கு உங்களுடைய டேலண்ட்ட வெளிப்படுத்த போறீங்க. அதன் மூலமாக நாட் ஒன்லி இந்த வயசு. எனக்கு தெரிஞ்சு 20 வயசுக்காரவங்களுக்கே இது ஆரம்பிச்சுரும். உங்களுடைய தனித்திறமையின் மூலமாக தண்ணீர் இல்லாத புகழ் கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு வந்தே தீரும் இந்த புத்தாண்டில். ஓகே. நீங்க 60 வயது தாண்டி துலா ராசிக்காரர்களா இருந்தால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தேவை, தேவை. 1க்கு 3 தடவ ஒரு இடத்துக்கு போம்போது யோசிச்சுட்டு போங்க. நெறைய பேருக்கு பேக் பெயின் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஷோல்டர் பெயின் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பெண்களாக இருக்க பட்சத்தில அடி வயிறு, வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாரி இருக்கு. சில பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன் வருது. கிட்னில வந்து சர்ஜரி கிட்னில சின்ன கல் எடுக்கிறது. இந்த மாரி இரண்யா அந்த மாரி வயிறு சம்மந்தப்பட்டு ஒட்டுமொத்த வயிறு சம்மந்தப்பட்டு சில 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 பிரச்சனைகளை உங்களுடைய சுயஜாதகம் நன்றா இருக்குன்ற பட்சத்தில மருந்தோடையும், இல்ல வேற ஏதாவது புத்திகள் நடக்கிற பட்சத்தில் கொஞ்சம் அறுவை சிகிச்சையோடு கடக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மிஸ்டர் ராகு அந்த வேலையை செவ்வனே பண்ணுவார். பத்தாததுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய கேது சும்மா விட மாட்டாரு. அதுக்கு மேல வேலைய பார்ப்பாரு. அப்படின்றபோது கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய வருடமாகத்தான் 2026வது வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ நீங்க என்ன கலர யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஸ்கை ப்ளூ கலர் பயன்படுத்துங்க. அதே மாரி பிங்க் கலர் பயன்படுத்துங்க. இது 2மே உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கலரா இருக்கும். நெறைய ஸ்கை ப்ளூ கலர பயன்படுத்துறது, நெறைய பிங்க் கலர் பயன்படுத்துறது, நெறைய ஆஷ் கலர் மாரி ஒயிட் ஷேட்ல இருக்கக்கூடிய கலர்ஸ்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போம்போது, ஒரு இன்டர்வியூக்கு போம்போது இந்த மாரி பயன்படுத்துனீங்க. இல்ல ஏதாவது ஒரு ஒயிட் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸ வந்து உங்க ட்ரெஸ்ல ஏதோ ஒரு ஒயிட் இருக்கிற மாரியான ட்ரெஸ்லாம் நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, மிகச்சரியான யோகம். நீங்க ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. இல்ல ஒரு இன்டர்வியூக்கு போணும் அப்படின்றபோது கருநீல நிறத்தோட கலந்த ஒரு வெள்ளை கன்மை. அதற்கு மாரியான ட்ரெஸ்ஸ போட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தான் சக்சஸ் அப்படின்றது உண்மை. அத தாண்டி இந்த தடவ துலா ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னால் கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கு. நான் சொன்ன மாரி ஏற்கனவே காவல் தெய்வத்துடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்குன்ற போது முடிஞ்சா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த கருப்புசாமி, முனீஸ்வரன், சுடல மாடசாமி, பாண்டிமுனி இந்த மாரி தெய்வங்கள் உக்கிர தெய்வங்கள் உங்க குலதெய்வமாக இருந்தால் மிகச்சிறப்பு. நிறமாலை சாத்தி ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்து நேரம் இருக்கு அப்படின்னா, புத்தாண்டுக்குள்ள ஒரு 30 நாளுக்குள்ள போயிட்டு மிகப்பெரிய அந்த நிறமாலை சார்த்தி, நிறைஞ்ச மாலை போட்டு என் வாழ்க்கைய நிறைதான்ப்பா கூட இருந்து நிறைவா வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுதலை வைத்து விட்டு வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக மிகப்பெரிய ராஜயோகம் இந்த வருடம் இந்த காவல் தெய்வங்களின் மூலமாக காத்திருக்கிறது. ஏன்னா சனி எல்லாம் காவல் தெய்வம் தான். அந்த சனிக்கு இந்த குரு பார்வை கிடைக்குதுன்ற போது இதுவரைக்கும் யாரெல்லாம் உங்களை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க, யாரெல்லாம் உங்க குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ உங்க கண்ணு முன்னாடி அழியறதை நீங்க பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த தடவை 6ஆம் இடத்தோட தன்மை வெளிக்கிறது. குணரோக சத்ரு சம்ஹார நாசம் பண்ணி அப்படி நிக்க போறீங்க. யாரும் உங்களுக்கு எதிரி இல்ல. எப்பயும் போல துலாம் துள்ளி விடக்கூடிய தன்மையாகத்தான் இந்த தடவை மலர காத்திருக்கிறது. அப்ப பைரவருடைய வழிபாடும், அதுவும் கால பைரவருடைய வழிபாடும், காவல் தெய்வங்களுடைய வழிபாடும் இந்த தடவை துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் கனவுகளை அனைத்தும் காரிய வெற்றி பண்ணி தரக்கூடிய கடவுள் வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. 2026வது வருஷம் துலா ராசிக்காரர்களின் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காரிய வெற்றி தரக்கூடிய கனவுகள் பலித்தமாகக்கூடிய திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து ஈடேறக்கூடிய கனவுகள் பலித்தமாகக்கூடிய வருடமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது.